அதுக்கு மேலே நான் வளர்த்துற ரோசி ஓனர் காட்டில் இருக்குது. ரெடியாகி ஒரு 15 டேஸ்க்குள்ளே போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கேயாவது ஒரு வீடு வாடகைக்கு பார்த்தோ அந்த மாதிரி எதனா பண்ணி எதனா வளர்த்திடுவேன். அது பாவங்க, அது ரொம்ப என்னால் அது ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. கூப்பிட்டா வரும், சொல்கிறதெல்லாம் செய்யும். பாவம், அது ஒரு ஜீவராசி தானே. அதனால தான் அதை கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது 10-200 சம்பாதிச்சா போதும். சாகும்போது எவனும் ஒன்றும் கூட போகிறதில்ல. கோடிக்கணக்கில் வச்சவன், லட்சக்கணக்கில் வச்சவன் எல்லாருமே அப்படி தான். நான் 200 சம்பாதிச்சாலும் எனக்கும் அதே கதி தான். எனக்கு அதனால் எனக்கு அது ரொம்ப பிரச்சனையாக தெரியல. 200 3 வேளை சாப்பாடு, அந்த ரோசி நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான் என் மண்டையில் ஓடுறது இப்போது. அது மண்டையில் ஓடினாலே என் தலையை பார்த்தது இல்லையே யாருமே. இந்த பக்கம் ஸ்கேல் எடுத்துட்டாங்க, மண்டையோடு அதை எடுத்துட்டாங்க. அது வைக்கிறதுக்கு தான் இந்த மாதம் ரெடி பண்ணுவாங்க. பண்ணாலும் கொஞ்சம் ஹார்டான ஒர்க் பண்ண முடியாது. அதனால் அதையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு எப்படியாவது வச்சு வளர்த்துட்டு நம்ம வளர்த்துனது அது எங்கள் ஓனர் காட்டில் நல்லா தான் இருக்கும். பாவம், அவருக்கு அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும் உண்மையாலுமே. என்னை இது பண்ண இது நான் இப்படி போய் சேர்ந்தாலும் அதை கொண்டு அவரோட ஒரு பாசம் இருக்கிறதுனால தானே கொண்டு வச்சுருக்காரு. அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும் கண்டிப்பாக. அது கூப்பிட்டு வரும்போது அதான் நினச்சிருக்கேன். வேறு ஒன்றும் லைஃப்பில் இப்போ ஒன்றும் இல்லைங்க. 200 டெய்லியும் 300 சம்பாதிச்சா போதும். வேறு எதுவும் வேண்டியதில்லை. 3 வேளை சாப்பாடு, தங்குறதுக்கு ஒரு இடம், ரோசி தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளோதான். ரோசி இருந்தால எல்லாம் என்ன நாய் வளர்த்துற நாய்க்கு வேண்டி இப்படி பேசுகிறாடுமே. நாய் இல்லை, அதுதான் சூப்பராக எனக்கு எல்லா காவல் காத்துச்சு எல்லாமே. நைட்டு அந்த டைமில் நான் பயந்துட்டு படுத்தா கூடாது, அப்படி கத்தும். யாராவது வந்தால் அப்போ இந்த இஷ்யூக்கு வந்துடுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பின்ன ரொம்ப பாசமும் இருக்குது எனக்கு. அவ்வளோதான்.